செய்யப்பட்ட மாணவி தொடர்பான விடயத்திற்காகவும் இப்போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அனைத்து விதமான நோக்கம் ஒன்று, முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற அனைத்து விதமான பாலியல் வன்முறைகளின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு துரிதமான முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். நிறுத்து, 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 நிறுத்து. பாலியல் சுரண்டலுக்கு, பாலியல் சுரண்டலுக்கு, பாலியல் விசாரணையை துரிதப்படுத்து. பாலியல் வன்முறைகளுக்கு முறைப்பாட்டை வேண்டும், நீதி வேண்டும். உண்மையை மறைக்காதே. துஷ்பிரயோகத்தை நிறுத்து. நான் மகாலட்சுமி நாகசுந்தரம். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இதில் மாவட்டம் கடந்து நாங்கள் கூடியிருக்கிறோம். என்னவென்று சொன்னால் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இதில் கூடியிருக்கிறோம். நீண்ட காலமாக பெண்களது உரிமைகளுக்காக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். இது எங்களுடைய மாவட்டத்தின் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம், புத்தளம் போன்ற பகுதிகளில் பெண்கள் உரிமைகளுக்காக நீண்ட காலமாக குரல் கொடுக்கும் இந்த நேரத்தில் பெண்கள் தீர்மானம் எடுக்கும் துறையில், அரசியல் துறைகளில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். பெண்களுக்கு மாத்திரமில்லை, ஆண்களுக்கு கூட நிறைய துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்கள், பேராசிரியர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் நிறைய துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது, துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாரையும் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அவர்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை துரித கதையில் இதை நாங்கள் கொண்டு வரணும். மௌனிக்கிற இல்லாட்டி பின்போறப்படுற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் அதுக்கான ஆதரவை கொடுக்குறோம்ன்றது தான் உண்மையான விஷயம். அப்படியான துஷ்பிரயோகங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்காம உடனடியாக இந்த தீர்வுகளை முன்னெடுக்கணும். சம்பந்தப்பட்டார்கள் உடனடியான தீர்வுகளை முன்வைக்க வேணும். அதுவும் குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகம்ன்றது எங்கள்ட இனப்பிரச்சனைக்காகவும் சரி, ஒரு இன ரீதியாகவும் சரி, பண்பாட்டு ரீதியாகவும் சரி, ஒரு கிளர்ச்சி எழுந்த ஒரு பல்கலைக்கழகம். அப்படியான ஒரு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் இந்த பண்பாடை வளர்கிறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. தமிழர் பண்பாடுன்ட்டு நாங்கள் எவ்வளவோ கத்துறோம், எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம். அப்போ ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிறது தமிழர் பண்பாடா? ஏன் நாங்கள் இதுக்கு மட்டும் மௌனமாக இருக்கிறோம்? எல்லா விஷயத்துக்கும் நான் கதைக்கிற பல்கலைக்கழகங்கள் இதுக்கு மட்டும் கதைக்காமல் இருக்கிறதுன்றதும் பாதுகாப்பான சூழல். நாளைக்கு எங்கண்ட பிள்ளையோ, எங்கண்ட தங்கச்சியோ, எந்த அண்ணாவோ, எந்த தம்பியோ இங்கே படிக்கிறதுக்கு பாதுகாப்பான பல்கலைக்கழக சூழலை நாங்கள் உருவாக்க வேணும்.